புயலின் நகரும் வேகம் அதிகரித்திருக்கிறது. இன்று மாலை வட தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்கள் ஸ்ரீதர். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த டிட்வா புயலின் நகரும் வேகம் என்பது தற்போது மணிக்கு 12 கிலோமீட்டராக அதிகரித்திருக்கிறது. முன்னதாக மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து கொண்டிருந்த இந்த டிட்வா புயல் என்பது தற்போது மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் சற்று வேகம் எடுத்து நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த டிட்வா புயல் என்பது சென்னையிலிருந்து 180 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கு திசையில் மையம் கொண்டிருக்கிறது. கடலூருக்கு 100 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கிலும் வேதாரண்யத்திற்கு 140 கிலோமீட்டர் கிழக்கு வடகிழக்கு திசையிலும் டிட்வா புயல் மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த டிட்வா புயல் என்பது வடக்கு திசையில் தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளுக்கு இணையாக நகரக்கூடும் என்ற ஒரு தகவலை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த டிட்வா புயல் நகரும் பட்சத்தில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை 60 கிலோமீட்டர் நெருக்கமாக வந்து 30 கிலோமீட்டர் வரையிலும் கடலோர பகுதிகளுக்கு நெருக்கமாக வரக்கூடும் எனவும், சென்னையை நெருங்கும் போது டிட்வா புயல் என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஸ்ரீதர்.